ஹாய் ஹலோ, என் பேர் சுப்பிரமணி. நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா குரேஷியாவில் இருக்கேன். குரேஷியாவில் எனக்கு நடந்த சில சம்பவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு இருக்கேன். அதில் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா ஹேண்ட் லக்கேஜ். ஹேண்ட் லக்கேஜ்னால் நம்ம ஊரில் நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம்ல, அந்த ஹேண்ட் லக்கேஜை பற்றி தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் மென்ஷன் பண்ணது ஒரு பெரிய லக்கேஜ் 25 கிலோ, ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ. ஓகேவா? இப்போ ஓகே, இப்போ அது 25 கிலோ, அது 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜ். ஓகே, வெயிட் எல்லாம் கரெக்டாகுது. இப்போ நான் வந்தது கனெக்டிங் ஃப்ளைட்னால் இப்போ சென்னையிலேருந்து துபாய் வந்தேன், துபாயிலேருந்து பாரிஸ் வந்தேன், பாரிஸ்லேருந்து டொமஸ்டிக் ஃப்ளைட் ஏறி ஜாகர்ஃப் வரணும். ஜாகர்ஃப்னா குரேஷியாவுக்கு வரணும். இதில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இப்போ எந்த எல்லாம் கனெக்டிங் ஃப்ளைட் தானே. அப்போ நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னா ஏர்போர்ட்டில் நம்ம போர்டிங் போடும்போது 3 டிக்கெட்டும் கொடுத்துட்டான். 3 டிக்கெட்னால் இப்போ துபாய் போகிறதுக்கு, பாரிஸ் போகிறதுக்கு, அங்கேருந்து குரேஷியா வரதுக்கு 3 டிக்கெட்டும் கொடுத்துட்டான். 3 டிக்கெட்டில் லக்கேஜில் ஒரு டேக் தான் போடுவோம். ஆனால் 3 ஃப்ளைட்டோட இதுவும் அதில் இருக்கும். நம்ம மெயினாக இதில் என்ன மஸ்ட்டு கேட்குறோன்னா, போர்டிங் போடும்போது நம்ம லக்கேஜு எப்படி ஒவ்வொரு டெர்மினல் மாறும்போதும் நம்மளே லக்கேஜை சேஞ்ச் பண்ணுறதா, இல்லைன்னா அவங்களா சேஞ்ச் பண்ணிவிடுவாங்களா, இந்த ஒரு விஷயத்த கரெக்டாக கேட்டுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன நடந்ததுன்னா, நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரி, நானும் அப்படியே போயிட்டேன். சரி, அங்கே போய் கேட்டுக்கலான்னு. அப்புறம் போர்டிங் போட்டு ஃப்ளைட்டில் ஏறியாச்சு, போய் துபாயில் இறங்கியாச்சு. அப்போ சரி, கனெக்டிங் ஃப்ளைட் தானே அப்படின்னு நினச்சி நான் அப்படியே போயிட்டேன். சரி, அங்கேருந்து எனக்கு பார்த்திங்கன்னா துபாய்க்கு ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருந்தது பாரிஸ் ஃப்ளைட்டுக்கு. சரி, நான் போய் அங்கே போயிட்டு இருந்துட்டேன். அப்போ இது நடுவில் என்ன ஆச்சுன்னா, லக்கேஜ் நான் விசாரித்தேன், உங்களுக்கு அங்கேயே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓகே, நான் அப்புறம் துபாயிலேருந்து பாரிஸுக்கு வந்துட்டேன். பாரிஸில் வந்ததுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்குறேன், சார் இது எப்படி உங்களது லக்கேஜ் எப்படி என் லக்கேஜ் வந்துடுமான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வந்துடும், நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. சரி, நானும் பாரிஸ்லேருந்து குரேஷியா வரத்துக்கு ஒரு 2.5 மணி நேரம் டைமு. நானும் வெயிட் பண்ணிட்டு ஓகே, டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வந்துட்டு அங்கேருந்து குரேஷியா ஏறி வந்தாச்சு. குரேஷியா ஏறி வந்ததுக்கப்புறம் அவுட் பாஸ்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில் என் லக்கேஜ் வருதுன்னு வெயிட் பண்ணுறேன். ஓகேவா? கன்வேயில் வருது, லக்கேஜ் எல்லாம் வருது, என் லக்கேஜாக காணும். அப்போ என்ன மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, சில லக்கேஜ் எல்லாம் நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. சரி, ஓகே, நம்மளது எதோ செக் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படி நானும் நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். அப்புறம் பார்த்தா அடுத்த ஃப்ளைட்டும் வந்துடுச்சு, என் லக்கேஜ் வரல. இதனடா ரொம்ப போச்சுன்னு நினச்சிக்கிட்டு சரி, ஓகே, நாங்கள் உள்ள ஒரு இவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் போய் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ட்டாங்க. இங்கே என்ன ஒரு மாரி பிரச்சனைனா, அவங்களுக்கு இங்கிலீஷ் இங்கே ஜாகர் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இங்கிலீஷ் மேக்ஸிமம் இங்கே எல்லாம் குரேஷியா லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. இந்த ஆஃபீஸர் லெவல் இருக்கவங்க தான் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ரெண்டாவது அந்த ப்ரொனன்சியேஷன் நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் ஆஃபீஸில் போய் சொன்னேன் இந்த மாதிரி லக்கேஜ் வரல அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னா. சரி, ஓகே, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறது. அப்புறம் என் பாஸ்போர்ட்டை காமிச்சேன், போர்டிங் பாஸ்லாம் காமிச்சேன். அப்புறம் அவங்க வாங்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் லோக்கல் அட்ரஸையும் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னாங்க. இதனால நம்ம இப்போ தான் வரோம், இவனோட நான் லோக்கல் அட்ரஸ்லாம் கேட்குறேன்ட்டு அப்புறம் என்னோடய ஏஜெண்ட்டை கால் பண்ணோன்னே அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி கேட்டாங்க. அவன் மெயில் ஐடி கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் போங்க, உங்கள் லக்கேஜ் வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் பாருங்களா, லக்கேஜ் எல்லா திங்ஸும் அதில் தான் இருக்குது. என்னோடய ஃபுல்
குரேஷியாவில் என்னென்ன யூஸ் பண்ணணுமோ எல்லா திங்ஸும் அதில் கைதாகுது. வெறும் ஹேண்ட்பேக் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ எனக்கு தான் அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இன்னும் ஒரு ஆளுக்கு வந்து லக்கேஜ் மிஸ்ஸிங்கு. சில பேருக்கு அந்த ப்ரீஃப் கேஸு பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகி திங்ஸ் எல்லாம் வெளியிலே வந்துடுச்சு. அவங்களும் அதே மாதிரியே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஓகே, நான் வந்தாச்சு 2 நாள் ஆயிடுச்சு. நான் வந்து வியாழக்கிழமை வந்தேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நான் ஏஜென்ட்டை கால் பண்ணுறேன். ஏஜென்ட்டை கால் பண்ணால் உங்கள் லக்கேஜ் வரும், இன்றைக்கி வரலாம், திங்கக்கிழமை வரும் அப்படின்னா. இது என்னடாப்பா திங்கக்கிழமை வருமா? இது நமக்கு திங்ஸ் எல்லாம் அதில் தானே இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியல. வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் ஹேண்ட் லக்கேஜில் இருக்குது. மற்றபடி எந்த இது ஒரு பேட்டரி சார்ஜர் கூட அதில் தான் இருக்குது. அப்புறம் சரி ஓகே நம்மளே போகலான்ட்டு அப்படி சொல்லி நானே ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்டு போயிட்டேன். அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு. ஓகேவா? அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் விசாரிச்சேன்னா நீ உள்ளே போக முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் வெளியில் வந்து ஒரு ஃபோன்பே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற இது இருக்குது, ஃபோனு. அதில் வந்து நம்பர் 4 டிஜிட் நம்பர், அதில் கால் பண்ணி பேசினா உள்ள ஆஃபீஸர் எடுத்தாங்க. ஆஃபீஸர் எடுத்தோடனே இந்த மாதிரி அப்படி சொன்னோடனே வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்துட்டு ஓகே இந்த மாதிரி லக்கேஜ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னோடனே. பட் அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா நான் போய் கேட்குறேன். அங்கே பாரிஸ்லேருந்து குரேஷியா சாகர் ஏர்போர்ட்டுக்கு வர்ற ஃப்ளைட்டில் கன்வேயில் என் ப்ரீஃப் கேஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. நான் போனவொடனே அவங்க சொல்கிறாங்க உங்கள் சூட் கேஸ் அங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்னோடனே நான் போகிறேன். ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. நான் வந்து ஓகே எடுத்துக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டு என் ஏஜென்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி நானே வந்து சூட் கேஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு. இதில் நம்ம என்ன லெசன் கற்றுக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம போர்டிங் போடும்போது கண்டிப்பாக நம்ம 1க்கு 2 வாட்டி நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து நம்மளா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ இல்லை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் எங்கே மாறினாலும் சரி, நீங்கள் ஒரு டைம் இருந்தால் ஒன்ஸ் அந்த போர்டிங் அந்த லக்கேஜ் வாரத்தில் போய்ட்டு இன்னொரு வாட்டி கன்சிடர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நீங்கள் மாறுங்க. இப்போ நான் வந்தது எமிரேட்ஸ் ஃப்ளைட், சென்னையிலேருந்து துபாயிலேருந்து பாரிஸு. இது எமிரேட்ஸ் ஃப்ளைட்னால அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் லோக்கல் ரூமில் உள்ளாங்க, இவனுக்கு எமிரேட்ஸ் ஃப்ளைட்னால தான் உங்கள் லக்கேஜ் வந்தது, வேறு ஃப்ளைட்டாக இருந்தால் லக்கேஜ் கொஞ்சம் டவுட் தான் அப்படின்னாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த எல்லாம் கொஞ்சம் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் போடலான்னு இருக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். நான் வந்து கரெக்டாக 2 வாரம் ஆகுது. இன்னும் ஜாப் இனிமேல் தான் ஜாயின் பண்ணணும். இனிமேல் இந்த அப்டேட் எல்லாம் நான் ஒன்று ஒன்றா தரேன். இந்த விசா ப்ராசஸ்ஸு அப்புறம் இந்த ஒரு டீட்டெயில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.